டிவில வந்து பல ஹீரோயின்ஸோட பிரமாதமான எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் இருக்கும். ஓகே. அதை நீ அப்படியே பார்த்து ரீக்ரியேட் பண்ற. ஐயோ எனக்கு வெக்கமா WWE எல்லாம் டாட்டூ போடுற மாதிரி ரொம்ப நாளா ஒரு டாட்டூ ஒன்று போட்டிருக்கீங்க. டாட்டூவோட ரீசன் என்ன? வாட் இஸ் த காரணம் இந்த டாட்டூ? இல்ல இவ்வளவு பெரிய ஆள் இங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்க, நீ ஒரு டாட்டூ மேலதான் கண்ணு விழுந்துச்சா? அவங்க யாருக்கு நான் எதுக்கு? சும்மா இமேஜினரி क्वेश्चन தான், ஜாலிக்காக தான். இட்ஸ் நாட் ரியல். I will kill you. மீ. ஓகே. நான் உன்கிட்ட கேட்டது இதுதான், when will you prioritize your life? அதாவது நீ எப்போ உனக்காக ஏதாவது செய்ய போற? வெல்கம் டு இட்ஸ் மை ஷோ எபிசோட் நம்பர் 2. ஸோ இன்னைக்கு இட்ஸ் மை ஷோவில் யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரை மணி நேரம் பேசுவேன், ஆனால் அதுக்கு டைம் இல்லாதனால டக்குன்னு முடிச்சிக்கிறேன். தலைவர் படம் ராஜாதி ராஜா இப்போ இருக்குது, வாடாத ரோஜா. ஹாய் ரோஜா. ஹாய் சிச்சி, நானும் ரோஜா சொல்ல வந்தேன். தேங்க்யூ. ரொம்ப ஹாப்பியா இருக்கு இல்ல உன் கூட திருப்பி. ஆக்சுவலி 2 வருஷம் ஆச்சா? 3 வருஷம் இருக்கும். 3 வருஷம்? ஆமா ஆமா ஆமா. நைஸ். இட்ஸ் மை ஷோ. நல்லா இருக்கு ஐடியா. இட்ஸ் மை ஷோ. அண்ட் இதை இன்னைக்கு ஸ்பான்சர் பண்றது வந்து மிஸ்டர் தீபக், பொலிட்டீஷியன். ஸோ நிறைய சர்வீஸ் எல்லாம் பண்ணிருக்காரு நீலகிரி ஹில்ஸ் அண்ட் கோயம்புத்தூர்லாம். ஸோ தேங்க்யூ மிஸ்டர் தீபக். அப்புறம் நீங்க இன்ஸ்டால கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். வெல், இட்ஸ் மை ஷோ பத்தி தெரியும்ல, இட்ஸ் ஆல் அபவுட் 3 ஓவர்ஸ். ஓகே ஓகே. ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் தான் நம்ம வந்து விளையாட போறோம். பட் பிஃபோர் தட் எனக்கு ஒரு கொஸ்டின் ரொம்ப நாளா உன்கிட்ட கேட்கணும்னு. என்னது? இல்ல இந்த WWE எல்லாம் டாட்டூ போடுற மாதிரி ரொம்ப நாளா ஒரு டாட்டூ ஒன்று போட்டிருக்கீங்க. டாட்டூவோட ரீசன் என்ன? வாட் இஸ் த காரணம் பிஹைண்ட் தி டாட்டூ? இல்ல இவ்வளவு பெரிய ஆள் இங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்க, நீ ஒரு டாட்டூ மேலதான் கண்ணு விழுந்துச்சா? முன்னாடி எதுவும் லைக் வரலாறுகள் இருக்கா, ஹிஸ்டரி இருக்கா? ஐயோ வேணாம் சொல்றேன், நான் சொல்லிடுறேன். டாட்டூ பத்தி சொல்லிடுறேன். ரோஜா சீரியல்ல என் லைஃப்ல, என் கெரியர்ல டர்னிங் பாயிண்ட். ஓகே. ஸோ அந்த ரோஜனால தானே இங்கே தமிழ்நாடு எல்லா மக்கள் மனசுல நான் இருக்கேன். அந்த பெஸ்ட் ஹீரோயின் அவார்டு வந்தது, நிறைய விஷயங்கள் நடந்தது லைஃப்ல. ஸோ அதனால அதோட ஞாபகமா மெமரபிளா 2 ரோசஸ் போட்டிருக்கேன். ரோஸ்? அது ஆமா 2 ரோஸ். 2 ரோஸ் காட்ட முடியாது இப்போ. ஓகே, என்னன்னாவே கேட்டேன், காட்ட சொல்லல. ஓகே ஃபைன். 2 ரோசஸ். பட் ஓகே, எல்லாருமே ஒன்று ரோஜாவா தான் தெரியும். ஸோ தட் ஹாப்பி தான். நைஸ், நல்ல விஷயம். அதாவது தன் பண்ண ப்ராஜெக்ட் வந்து எப்போதுமே மனசை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து அதை பண்ணியிருக்காங்க. ஸோ பாராட்டுகள் ஃபார் தட். And yes, 3 overs. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் விளையாட போறோம். ஓகே. So this is the over number 1. தில்லுக்கு துட்டு. தில்லுக்கு துட்டு. ஓகே. தில்லுக்கு துட்டு என்ன அப்படின்னு பார்த்தா, நேயர்களுடைய விருப்பத்துக்கு இணங்க நாங்க வந்து ஒரு சின்ன ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஓகே. என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தனா, கிரீன் கலர் கார்ட்ஸ் இருக்குது. ஸோ அவுட் ஆஃப் திஸ் 10 கார்ட்ஸ் நீ வந்து 5 கார்டு வந்து சூஸ் பண்ணணும். ஸோ 5 கார்டில் வந்து கிரீன் கலர் கார்ட்ஸ் இருக்கிறது எல்லாமே நார்மலான கேள்விகள். ஸோ அதை வந்து நீ ஜாலியான 5 கார்டு எடுத்துட்டு ஆன்சர் சொல்லிட்டு போகலாம். 5 கிரீன் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் அதில் உனக்கு எதுவுமே கிடைக்காது. சப்போஸ் ரெட் கலர் கார்டு நீ சூஸ் பண்ணனா இமிடியேட்டா நாங்க வந்து உனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் ஜிபே பண்ணுவோம். அது 400 இருக்கலாம், 500 இருக்கலாம், 300 இருக்கலாம், எதுவும் வேணாலும் இருக்கலாம். ஓகே. சோ இதுதான் அந்த ரெட் கார்டுக்கு ட்விஸ்ட் வச்சிருக்கீங்களா? இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. என்னது? சப்போஸ் ரெட் கலர் கார்டை எடுத்துட்டு क्वेश्चन பார்த்தா ஐயோ பயந்து வச்சிட்டேன்னு வெச்சுக்கோ, அப்ப நீ என்ன பண்ணனும்னா அந்த டேர் எடுத்து பண்ணனும். அப்பதான் பக்கத்துல இருக்க கிரீன் கலர் கார்டை அட்டெண்ட் பண்ண முடியும். இல்ல நான் கார்டு அப்படி வைக்க மாட்டேன், டேர் பண்ண மாட்டேன். நான் டேர் பண்ணாம தான். ஓகே சொல்ல போறேன். எல்லாத்துக்குமே ஆன்சர் சொல்லுவேன் அப்படினு பிரியங்கா இஸ் ரெடி. ஆமா, ஐ மீன் அந்த क्वेश्चन எனக்கு கம்ஃபர்ட்டபிள் இருந்தா மட்டும் தான். சரி ஓகே பாத்துறலாம். சரி ரெட் கார்டா கிரீன் கார்டா? ஃபர்ஸ்ட் கிரீன் தான். ஓகே கிரீன். கிரீன் சிக்னல். கிரீன் சிக்னல். which role or getup that you want to do in future? அதாவது ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணனும், இந்த மாதிரி ஒரு கெட்டப் பண்ணனும் அப்படி நீ நினைக்கிற விஷயம். அது வந்து எனக்கு ஐ மீன் இப்போ வரைக்கும் இந்த 3 சீரியல்ஸ்லயுமே ஐ மீன் தெலுங்குல கூட நிறைய பண்ணியிருக்கேன். எல்லா சீரியல்ஸ்லுமே வித் மேக்கப், ஹெவி ஜுவல்லரி, அது இது எல்லாமே. ஆனா எனக்கு நேச்சுரலா வித்தவுட் மேக்கப் ஒரு வில்லேஜ் பொண்ணு, ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு, ஹாஃப் சாரியில பாவாடை தாவணியில அந்த மாதிரி கேரக்டர் எனக்கு பண்ணணும்னு ஆசை. அண்ட் அது மட்டும் இல்லை, இன்னொன்று நெகட்டிவா கூட பண்ணணும். நெகட்டிவா பண்ணா எப்படி இருக்கும் அந்த ரெஸ்பான்ஸ், நான் நெகட்டிவா நல்லா நடிப்பேனா, அது கூட ஒரு ஆசை. ஸோ இந்த 2 கேரக்டர்ஸ் ஃபியூச்சர்ல பண்ணணும்னு. பருத்தி வீரன் பிரியாமணி மாதிரி ஒரு கெட்டப் பண்ணணும்ட்டு இல்ல அந்த மாதிரியே நினைச்சுக்கோங்க. டைமிங்ஸ் பாத்துறியா? பார்த்தது இல்லையா? பார்த்தது. ஓகே ரைட். கிரீன் கார்டு வந்து முடிச்சாச்சு. வாட் இஸ் நெக்ஸ்ட், ரெட் ஆர் கிரீன்? சரி கிரீன் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டோம்ல, ரெட். ஓகே. சோ ரெட் வந்து உனக்கு இந்த ஜிபே பண்றதுக்கு முன்னாடி முதல்ல இந்த क्वेश्चन உனக்கு ஓகேவா அப்படினு பாத்துக்கோ. then we will ஜிபே.
நோ. என்ன இப்போ அதுக்கு ஆன்சர் பண்றியா இல்ல அதுக்கு ஆன்சர் பண்றியா இல்ல கிரீன் கார்டுக்கு ஆன்சர்? பட் கிரீன் கார்டுக்கு ஆன்சர் பண்ணுனா ஏன்னா நீ ரெண்டு எடுத்துட்ட. ஸோ அதை கீழே வைக்கிறதா டேர் பண்ணி ஆகணும். அதான் கம்பெனி ரூல்ஸ். பரவாயில்ல, டேர் பண்றேன். டேர் பண்றேன். ஓகே. என்ன டேர் இருக்கும்? என்ன வேணாலும் இருக்கலாம். கைத்துல நடக்கிறதா கூட இருக்கலாம். ஓகே. ஸோ என்ன டேர் அப்படின்னா, ரோஜா வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் குயின் அப்படின்னு வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே. இல்ல ஸோ எக்ஸ்பிரஷன் குயின்ங்கிறதுனால உன் எக்ஸ்பிரஷன் வந்து இப்போ டெஸ்ட் பண்ண போறோம். அவங்க எல்இடி டிவி வந்துருச்சு பாரு. ஓகே. இந்த எல்இடி டிவில வந்து பல ஹீரோயின்ஸோடைய பிரமாதமான எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் இருக்கும். அதை நீ அப்படியே பார்த்து ரீக்ரியேட் பண்ற. ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு. நீ ஷோக்கு அப்புறம் பட வேண்டிய வைக்கும், ஷோல படக்கூடாது. ஓகே ஃபைன். சரி ஓகே. ஸோ இப்போ வந்து மேடம் வந்து அதை பார்க்குறீங்க, பார்த்துட்டு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறீங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன். என்னது இது? அவங்க பெரிய ஆக்ட்ரஸ் தமிழ்ல. நெக்ஸ்ட் ஸ்மைலிங் ரைஸ். அடடடடா. நெக்ஸ்ட் வா சே சிரிச்சுன்னே முறைகிற ஒரே ராஜமாதா உலகத்திலே நீ தான் இருப்ப. நெக்ஸ்ட் அதுல நீ என்ன பண்ணாலும் அதுல ஒரு சிரிப்பு இருக்குது, கோவமா பார்த்தாலும் அதுல ஒரு ஸ்மைல் இருக்குது. இதுவா நெக்ஸ்ட் நல்லா இருந்துச்சு க்ளோஸ் அப்ல பாக்குறதுக்கு. நெக்ஸ்ட் ஏய் எவ்ளோ. ஓகே லாஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் சதாவோட ரொமான்டிக் எக்ஸ்பிரஷன். வாவ் வாவ். ஐயோ போதும். நைஸ் நைஸ் நைஸ். உண்மையிலேயே ஒரு எக்ஸ்பிரஷன் குயின் தான். நிஜமா இதுக்காக தான் போட்டோகிராஃபர்ஸ்லாம் வந்து நானே கொலாப்ல எடுக்கிறேன்னு கியூல நிக்கிறானுங்க போல. ஃபைன் நைஸ். நல்ல டான்ஸ் பண்ணதுக்காக. Thank you. கிரீன் கார்டு எடுத்துடலாம். கிரீன் கார்டு யா. கிரீன் கார்டு நானே படிக்கிறேன். லைஃப்ல இந்த ஹாபிட் வந்து நான் வந்து விடணும்னு நினைக்கிறேன். பட் அட் தி சேம் டைம் இந்த ஹாபிட் வந்து என் லைஃப் லாங் நான் விடவே கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி நீ நினைக்கிற ரெண்டு ஹாபிட் என்ன? ஒன்னு விடணும், ஒன்னு விடவே கூடாது. யா. விடவே கூடாதுன்னா என் ப்ரொஃபஷன் ஆக்டிங் டான்ஸ் அது நான் விடவே மாட்டேன். ஓகே. till my last breath கண்டினியூ பண்ணுவேன். அண்ட் விடணும்ங்கிறது நம்புறது. என்னையா? சாரி நம்பவே மாட்டேன். இல்ல நார்மலா நான் எல்லாரையும் நம்புவேன். ஸோ ரொம்ப நம்பிடுவேன். அவங்கள பத்தி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கூட தெரியாம எல்லாமே நம்பிடுவேன். அது கொஞ்சம் நான் அந்த மாதிரி பண்ணுவேன். யாராச்சும் நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்களா? யாராச்சும் நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்களா? க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லயே இருக்காங்க. அப்படியா? ஸோ அதனால இப்போ நான் அது விடணும். ஓகே அவ்வளவுதான். யாரையும் நம்பாத இனிமேல். ஓகே நம்பிக்கையான ஆளா இருந்தா மட்டும் நம்பு. நெக்ஸ்ட் ஒன். ரெட் ஆர் கிரீன்? ரெட். ரெட். ஓகே. ஸோ ரெட் முதல்ல கொஸ்டின் பார்த்துக்கோங்க. நான் ஆன்சர் பண்றீங்களா? ஓகேவா? क्वेश्चन காட்டணுமா? இல்ல क्वेश्चनலாம் காட்டணும்ன்ற அவசியம் இல்ல. ஓகே காட்டணும் அவசியம் இல்ல. ஆக்சுவலி யா. ஓகே ஓகே. அப்ப போட்டுருக்கியா? அந்த ஜிபே அமௌண்ட் போட்டுருக்கியா? சவுண்ட் வந்தது நிஜமா வந்ததா? வந்துருச்சு. அக்கவுண்ட் வந்துருச்சு பாரு. ஆமா என்னன்னு சரி வந்து அப்புறம் பார்க்கறேன். சரி क्वेश्चन நானே படிச்சேன். கம் ஆன். சரி. சோ என்ன क्वेश्चनனா ஃபைன். கிளாமரான ஒரு ரோல்ஸ் சப்போஸ் ஒரு மூவில கேக்குறாங்க ஒரு ரொம்ப கஷ்டமான சீன் நடிக்க சொல்றாங்க. அந்த ஸ்கிரிப்டுக்காகவோ அந்த கதைக்காகவோ அந்த ரோல் அக்செப்ட் பண்ணி நீ பண்ணுவியா? ஆர் you have your own limits? I have my own limits. Seriously? Yeah. ஒரு ராஜமௌலி சார் அதாவது ஒரு 400 கோடி ரூபாய் படம் இல்ல எடுத்தாரு. அந்த சார் கூட யாருக்குமே ஆர்டிஸ்ட்க்கு ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க ஆபீஸ்க்கு கூப்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கல்ல. உங்களுக்கு கம்ஃபர்டபிள் இருக்கா? நீங்க பண்ணுவீங்களா இந்த மாதிரி கேட்பாங்கல்ல. ஸோ ஒருவேளை அந்த டைம்ல மேபி அந்த சீன் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, ஓகே கொஞ்சம் நல்லா இருக்கு, டீசெண்டா தான் இருக்குன்னா பண்ணிடுவேன். கம்ஃபர்டபிள் இல்ல சரி வேணாம் அண்ணா சாரி நான் இது பண்ண முடியாது, ஐ அம் நாட் கம்ஃபர்டபிள் னு சொல்லிடுவேன். If the script and story demands you will do that. கம்ஃபர்டபிள் இருந்தா மட்டும் பண்ணுவேன்.
ஸோ அதனால சொன்னேன் ஐ ஹாவ் மை ஓன் லிமிட்ஸ் கொஞ்சம். இந்த கடல்ல கயிறு கட்டி இறக்குவாங்களா அந்த மாதிரி சீன்லாம் இருந்தா பண்ணவே மாட்டியா? நம்ம ரோஜால பண்ணிருக்கேன். அப்படியா? கடலுக்குள்ளயா? கடல்ல அந்த வாட்டர்ல பீச்ல தான் நிறைய சீன்ஸ் பண்ணிருக்கேன் நானு. அப்புறம் என்ன அந்த மாதிரி கஷ்டமான சீன்ஸ் எல்லாம் பண்ணுவேன். அந்த அழுவுறது, அந்த மண்ணுல, அந்த கடல்ல, அதெல்லாம் பண்ணிட்டேன் நான். ஓகே, பண்ணுவேன். ஒரு சிகப்பு 2 கிரீன் இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணிருக்கேன். சோ fourth கிரீன் எடுக்கலாம். கிரீன் எடுக்கல, ரெட் எடுக்கல. 400 rupees. யா ஓகே, ரெட் நானே எடுக்கிறேன். ஐயோ என்ன क्वेश्चन? இல்ல டெஃபினட்டா அது நீ ஆன்சர் பண்ணனும் எனக்கு தெரியும். சோ அதனால போட்டுருங்க. வந்துச்சு. ஓகே. பர்சன் who disappointed you, அதாவது உன்னை வந்து ஏமாத்திருக்கலாம், ஏதாச்சும் ஒரு பேக் ஸ்டாப்பிங் பண்ணிருக்கலாம், அந்த மாதிரி உன்னை வந்து ரொம்ப கடுப்பேத்துனது யாரு, ரொம்ப மனசை உடைச்சது யாரு? ஐ மீன் இண்டஸ்ட்ரியில வந்து இங்க என்ன ஆச்சுன்னா, இப்போ நிறைய பேர் யாரேன்னா ஹெல்ப் கேட்டா என்னால முடிஞ்சா நான் பண்ணுவேன், முடியலன்னா பண்ண மாட்டேன். ஏதானாலும் ஓப்பனா சொல்லுவேன். யாரும் நம்பர் இப்போ உங்க நம்பர் கேட்டாங்க, யாரோ ஆட் இருக்கு அந்த மாதிரி இருக்கு, நான் கொடுப்பேன். நான் கொடுப்பேன். யாரன்னா கேட்டா, ஃப்ரெண்ட்ஸ் கேட்டா, அவங்களுக்கும் நல்லது நடக்கும்ல. சோ நம்ம நல்லது பண்ணா கண்டிப்பா நமக்கும் நல்லது நடக்கும். சோ நான் கொடுப்பேன் யோசிக்காம. ஆனா இங்க இல்ல, நிறைய பேர் இண்டஸ்ட்ரி மீடியால நிறைய பேரு என்கிட்ட சிரிச்சிட்டு பேசிட்டு க்ளோஸா பேசினவங்களே என் நம்பர் இல்லைன்னு சொல்லிருக்காங்க. எனக்கு மூவில ஆஃபருக்காக ட்ரை பண்ணாங்க, அந்த ஷாப் ஓப்பனிங்ஸ் இருக்கும்ல அதுக்காக. இந்த மாதிரி எனக்கு நான் ஆஃபீஸ் ஆடிஷன் போகும்போது இங்கே நம்ம சென்னையில இருந்தாலும் ஹைதராபாத்ல இருந்தாலும் அந்த மேனேஜர்ஸ் அந்த அவங்க சொல்லும் போது நான் எல்லாருக்கும் என் நம்பர் தெரியுமே ஏன் கொடுக்கலன்னா அது உங்களுக்கு தான் தெரியணுமான்னு சொன்னாங்க. ஓ, அதாவது உன்னை பத்தி தெரியும், ஆனா ஃபோன் பண்ணி கேட்கும்போதே அந்த பொண்ணு சாரிங்க நம்பர் இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் தான், அந்த என்கிட்ட பேசுற ஃப்ரெண்ட்ஸ் தான், நம்பர் என்கிட்ட இல்ல ஆனா இப்படியே சொல்லிருக்காங்களா. ஏன் எதுக்கு இவ்வளவு ஜெலஸ்னா எனக்கு புரியல. அது மட்டும் எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்துச்சு. கூட இருக்கவங்க வளர்ந்தா பிடிக்கவே பிடிக்காதுல்ல. இப்போ எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. நம்ம வேலை பண்ணிட்டு போயிட்டே இருப்போம், அவ்வளவுதான். ஆமா, ரோஜாவோட நம்பர் வேணா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, நான் கொடுக்குறேன். ஆமா, கான்டாக்ட் பண்ணுங்க. லாஸ்ட் ஒன் என்னது? 2 ரெட் எடுத்துற, 2 கிரீன் எடுத்துற, ஃபைனல் ஒன் கிரீன். ஆமா, ரெட் எடுத்துட்டு வச்சிட்டனா அங்க பாரு சம்ம டெரர் டாஸ்க். டீல வந்து உப்பு போட்டு குடிக்கணும். அதனால பெட்டர் ரெட் ஆர் கிரீன்? கிரீன். கிரீன். ஓகே, ஃபைனல் ஒன் கிரீன் கார்டாவே போயிடலாம். உங்களை பத்தி வந்த ரூமர்ஸ், ஏதாச்சும் ஒரு ரூமரை பிரேக் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா எந்த ரூமர் அது? இப்போ நிறைய பேரு நான் இப்போ நடிக்க மாட்டேன், நடிக்காது, இந்தியால இல்ல ஃபாரின்ல இருக்காங்க, அந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க எல்லாரும். நிறைய பேர் நான் இந்தியால தான் இருக்கேன், இனிமே இந்தியால தான் இருக்க போறேன், சென்னை ஹைதராபாத் மட்டும் எங்கேயும் நான் போக மாட்டேன். இல்ல, ஆக்சுவலா நானே கேள்விப்பட்டேன். அதாவது ரோஜா வந்து ஆஃப்டர் ரோஜா முடிச்சதுக்கு அப்புறம் நடிக்கிறது இல்ல, ஃபாரின் போயிட்டாங்க, அங்க போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா நடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் 2 சீரியல் நடிச்சிட்டேன் நானு. அப்படியா? ஆமா, நல்ல தமயந்தி நடிச்சிட்டேன், சீதாராமன் நடிச்சிட்டேன். சோ யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் ஆப்பர்சூனிட்டிஸ். யாரு கூப்பிட்டாலும் ஆப்பர்சூனிட்டிஸ் வருது. ஆனா நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியல இன்னும். அவங்க எல்லாரும் ஓகே, அவங்க இல்ல, இங்க அவைலபிள் இல்ல, ஃபாரின்ல இருக்காங்க, செட்டில்டு, நடிக்க மாட்டாங்க, அப்படி ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ அந்த ரூமர் பிரேக் பண்ணணும். ஐ எம் ரெடி டு ஆக்ட். ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் அ குட் ஸ்டோரி. ஓகே, ஸோ நான் இனிமே சென்னை ஹைதராபாத்ல இருக்க போறேன், அவ்வளவுதான். சூப்பர். எனக்கு ஜெனரலாவே ஒன்னு கேட்கணும்டா. ஸோ டோன்ட் ஸ்ப்ரெட் த ரூமர்ஸ். யா ப்ளீஸ். அந்த பொண்ணு வந்து நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுது, அதனால சொல்லிட்டாங்க. ஓகே ரோஜா, எனக்கு என்னன்னா இப்போ இந்த ஆடிஷன்லாம் போறல, ஸோ மேக்ஸிமம் எல்லா ஆடிஷன் போனால் எல்லாத்துலேயுமே செலக்ட் ஆகிடுவேன் நீ? நானா? ஜஸ்ட் ஆஸ்கிங். இது வரைக்கும் இல்ல, ஆடிஷன் பாசிட்டிவ், எந்த ஆடிஷன் போனாலும் அப்படியே செலக்ட் ஆயிடுவேன். அப்படியா? அது தெரியல எதுக்கோ. ஐ மீன் ஐ டோன்ட் நோ. இது வரைக்கும் ஒரு ஆடிஷன் போயிட்டு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு கூப்பிடாம விட்டுருக்காங்களா? அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் நடந்திருக்கா? ஆமா, அது முக்கியமான क्वेश्चन. அது நான் சொல்லிதான் ஆகணும். ரொம்ப நாள்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து இந்த மீடியால இருக்கிற எல்லா பேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும். ஸோ எனக்கு என்ன நடந்ததுன்னா, எனக்கு மட்டும் இல்லையே, கோ ஆக்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு நடந்தது. ஸோ ஆடிஷனுக்கு கூப்பிடுவாங்க, ஆடிஷன் நடக்கும், ஃபோட்டோ ஷூட் எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் திடீர்னு
நம்ம என்ன ஒருவேளை பேமெண்ட் இருந்தாலும் காஸ்டியூம் ஏதோ ஒரு விஷயத்துல இல்ல சார் இவ்ளோ பண்ணுங்க, இல்ல இவ்ளோ பண்ணுங்க, இல்ல இது இப்படி பண்ணா கொஞ்சம் எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, இந்த மாதிரி நாங்க பேசுவோம்ல. அங்க என்னமோ தெரியல, அந்த நடுவுல இருப்பாங்கல்ல இன்டர்மீடியேட்டர்ஸ், அவங்களுக்கு ஈகோ கிளாஷ் ஆயிடும் அந்த மாதிரி பேசினாலே. ஸோ இது லேட்டா தெரிஞ்சிச்சு. ஸோ நான் அதுக்கப்புறம் கால் வராது, நம்ம பிளாக் பண்றேன், நீங்க தான் பண்ணணும் அதை எல்லாம் சொல்லுவாங்க, நாங்க எல்லாமே ரிஜெக்ட் பண்ணுவோம், இந்த ப்ராஜெக்ட்காக அப்படியே வெயிட் பண்ணுவோம். பார்த்தா கால் வராது, எதுவுமே வராது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்தது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கூப்பிட்டு ஃபோட்டோ ஷூட் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் கூப்பிட்டாம. ஸோ அது வந்து ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும். பிகாஸ் நிறைய பேர் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுவாங்க, அதாவது மேல இருக்கவங்களே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு நினைச்சா கூட நடுவுல இருக்காங்க. சோ அதனால என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, அந்த எந்த சேனல்ல இருந்தாலும் எந்த ப்ராஜெக்ட்ல இருந்தாலும் ஒரு ஹெட் இருப்பாங்கல்ல மேல, அந்த ஹெட் அவங்க வந்து ஒரு கால் இல்லைன்னா ஒரு மெசேஜ் இல்லைன்னா ஒரு மீட் அந்த ஆர்டிஸ்ட் கூட டைரக்டா ஒரு 5 minutes ஆனாலும் போதும், எங்களுக்கு டைரக்டா மீட் பண்ணி என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு தெரியும் அந்த பொண்ணு நிஜமாவே இந்த மீடியேட்டர் சொன்னது உண்மையா இல்லையான்னு தெரியும். ஸோ எல்லாருக்கும் ரிக்வெஸ்ட் பண்றேன், எந்த ஆர்டிஸ்ட் இருந்தாலும் நேரா ஒரு 5 minutes டைம் அந்த ஆர்டிஸ்ட்க்கு கொடுங்க, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மீடியேட்டர் சொன்னதெல்லாம் நம்பாதீங்க. மக்களை பார்த்து தான் நீ பேசல இல்ல, அது உண்மை ரிக்வெஸ்ட், அவ்வளவுதான். மக்களே, இட்ஸ் மை ஷோ என்பது வந்து ஒரு மனநல மருத்துவர் ஷோ மாதிரி உள்ள இருக்க எல்லா டிப்ரெஷனும் கூட்டிட்டு இருக்காங்க. ரோஜா பட் வெல் மனசுல உள்ள எல்லாமே சொல்லிட்டேன். ஐ அம் வெரி ஹாப்பி ஃபார் தட். சோ ஃபர்ஸ்ட் ஓவர் இஸ் டன். செகண்ட் ஓவர் போயிடலாமா? போலாம். ஓகே, ரெண்டாவது ஓவர் கேட்ச் அண்ட் மேட்ச். ஆமா, கேட்ச் அண்ட் மேட்ச். சோ இதுல வந்து ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கு. ஆமா, இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து கண்ணால கேட்ச் பண்றீங்க, அதுக்கு ஏத்த மாதிரி உங்க லைஃப்ல இருக்க கதையை மேட்ச் பண்றீங்க. which means அந்த ப்ராப்பர்ட்டி ஓகே அத பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுதோ புரிஞ்சிருச்சுல. சூப்பர், அவ்வளவு ஷோ பண்ணிருக்கேன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. உனக்கு வந்து நான் டீ குடிக்கிறேன் அப்படின்ட்டு நினைச்சிடாத. டீ அண்ட் பிஸ்கட் இத பார்த்த உடனே என்ன தோணுது ரோஜா? சக்கரை போடாம கொடுத்துறாங்க. டீ பிஸ்கட் பார்த்த உடனே ஐ மீன் சைல்ட்ஹுட் டேஸ் தான் ஞாபகம் வரும் எனக்கு. ஐ மீன் சின்ன வயசுல எனக்கு இப்போ பிரேக்ஃபாஸ்ட்னா நிறைய டெலிஷியஸ் அது அந்த மாதிரி எல்லாம் வந்தது. சின்ன வயசுல இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு. ஸ்கூலுக்கு போகும்போது மார்னிங்கு பிகாஸ் ரொம்ப ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ல இருந்தோம் அப்போ. ஸோ அந்த டைம்ல எங்களுக்கு டீ பிஸ்கட் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போவோம். டீ பிஸ்கட் தான் டெய்லி பிரேக்ஃபாஸ்ட். ஆல்மோஸ்ட் மந்த்ல ஆல்மோஸ்ட் 20 days எங்களுக்கு இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். அப்படியா? சில டைம் பிஸ்கட் இருக்காது. சோ அந்த மாதிரி 10 பாதாம் 10 முந்திரிலாம் சாப்பிட்டு வளர்ந்திருப்பேன் அப்படி நான் நினைச்சேன். ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் இருந்ததுல. ஆனா ஓகே, ஆமா, பார்த்தா அப்படி தெரியல இல்ல, யாருமே தெரிய மாட்டாங்க பாவம். நிறைய பேருக்கு லைஃப்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஓகே ஃபைன். சோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அவார்ட். யா, இத பார்த்த உடனே என்ன தோணுது, என்னலாம் ஞாபகம் வருது? எனக்கு அவார்ட்ஸ் என்ன ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நிஜமா இப்போ இந்த இப்போ கொஞ்சம் செட்டில்டு தானே, அவார்டு அமௌண்ட் வச்ச அவார்ட் தான் எடுப்பேன் நான். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அவார்ட்ஸ். அதுதானே லைஃப் டைம் மெமரபிள். அது பார்த்தா அங்கே ஆப்போசிட்டா வைப்போம்ல, அது பார்த்த உடனே நமக்கு இட்ஸ் மை அவார்ட் டு யூ. ஓ காட், அவார்டு கொடுத்து வச்சது கூட நான் கொடுத்து வைக்கலாம்னு நினைக்கும் போது சோ அவார்ட் பார்த்தாலே எனக்கு obviously இங்க பெஸ்ட் ஹீரோயின் அவார்ட் கொடுத்திருக்காங்கல்ல, சோ அதுதான் ஞாபகம் வரும். இல்ல ஆமால, சன் குடும்பம்ல 2019 கரெக்ட்? சன் குடும்பம்ல ஹீரோயின் அவார்ட் அது எடுக்கும்போது ஐயோ காட், அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது வேர்ட்ஸ்ல. அவ்வளோ ஹாப்பி. சோ அதுக்கு நான் இந்த தமிழ்நாடு இந்த தமிழ் மக்களுக்கு எல்லாருக்கும் ஹேட்ஸ் ஆஃப் சொல்றேன். அவங்க சப்போர்ட்னால தானே நான் இங்க. அண்ட் என்னோட அம்மா அப்பா. எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கு. சம்திங் ஐ திங்க் வேலூர் நினைக்கிறேன், ஏதோ ஒரு சன் நட்சத்திர திருவிழா போயிருக்கும்போது நிறைய ஃபேன்ஸ் ஓடி வந்து அப்படியே ரோஜா 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 அப்படின்னு கத்தனோடனே தாங்க முடியாம அப்படியே கண்ணீர்லாம் வந்துருச்சு ரோஜாக்கு. ஐயோ காட், அது வந்து லைஃப் டைம் மெமரபிள் மூமெண்ட்ஸ். அது நிஜமாவே எனக்கு அழுவ வந்தது. அத பாத்தீங்கல்ல, அவ்வளோ பேரு சுத்தி இவ்வளோ ஜனங்கள் ரோஜா 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 எனக்காக எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க, செல்ஃபி செல்ஃபின்னு கேட்டுட்டு இருக்காங்க.
அப்படி வயிறு ஃபுல் ஆயிடுச்சு அன்னைக்கு. ஐயோ அது வந்து லைஃப் டைம் மெமரபிள் மூமெண்ட்ஸ் எனக்கு. அடுத்த மேட்டர் இது என்னது? ரொம்ப நேரமா நான் கேள்வி கேட்டிருக்கேன்ல, இப்போ இதுல இருந்து ஒருத்தவங்க வந்து கேள்வி கேட்பாங்க. ஓ ஓகே. என்ன கேக்குறாங்க பாத்துடலாமா? யாரு? யாருக்கு தெரியும்? ஹாய் பிரியாங்கா, ஹவ் ஆர் யூ? ஸோ பிரியாங்கா வந்து எனக்கு 2018லேருந்து தெரியும். ஓகே, 2018 ஜூன். ஓகே, ஸோ இவ்வளோ வருஷமாக தெரியும். ஒவ்வொரு தருணத்துலேயும் நான் வந்து பிரியாங்கா கிட்டே ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். ஸோ அது ரொம்ப பர்சனல். ஆனால் இன்றைக்கி பிரியாங்கா நான் உங்ககிட்ட மறுபடியும் கேட்குறேன். 2018 to 19, 20 அந்த மாதிரி அந்த தருணத்தில் நான் உங்ககிட்ட கேட்ட கேள்வி தான். அப்போது நான் உங்ககிட்ட கேட்டது இதுதான், வென் வில் யூ ப்ரையாரிட்டைஸ் யோர் லைஃப்? அதாவது நீ எப்போ உனக்காக ஏதாவது செய்ய போகிற அப்படின்னு. எப்போ பார்த்தாலும் நிறைய பேருக்கு தெரியாதது, பிரியாங்கா இஸ் வெரி 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 அட்டாச் டு ஹர் ஃபேமிலி. எவ்வளோ கோவப்பட்டாலும் என்ன ஆனாலும் ஃபேமிலி ஃபேமிலி, அம்மா அப்பா தங்கச்சிங்க, இதுதான் அவளோட உலகமே. ஸோ இப்படி இருக்கும்போது நீ எப்போவுமே இல்லைக்கா நான் இந்த வாட்டி இது பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன் அப்படின்னு, பட் eventually you do everything for your family. ஸோ அந்த தருணத்தில் கேட்ட கேள்வி தான் இப்போவும் கேட்குறேன். now it is 2025. இந்த டைம் ஆஃப் லைஃப்பில் நீ வந்து உனக்காக, only for you, செல்ஃபிஷாக உனக்காக மட்டுமே நீ என்ன பண்ண போகிற உன் லைஃப்பில், அது எனக்கு நீ சொல்லு. ஓகே, அண்ட் நீ என்ன பண்ணாலும் நீ நல்லா இருப்ப. God bless you and I love you. love you too அக்கா. நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்களே. சோ எஸ் காயத்ரி மேம், மேக்கப் போயிடு, மேக்கப் கலச்சிரீங்கன்னு ஃபீல் பண்றேன். நான் கூட ஏதோ ஃபீல் பண்ணணும்னு நினைச்சேன். காயத்ரி அக்கா எனக்கு ஓன் அக்கா மாதிரி, ஓன் அக்கா தான். அவ்வளோ அட்டாச்மெண்ட் எங்க ரெண்டு ஒரு பேருக்கு. மாமியார் இல்ல ரோஜால? அத்தை. ரோஜால அத்தை. ஆனா ஃபேமிலி ஹைதராபாத்ல தானே இருக்கு, இங்க யாரு இருக்காங்க எனக்கு. ஸோ அக்கா கிட்ட தான் எல்லாமே ஷேர் பண்ணுவேன் நான். எந்த சோகம் வந்தாலோ என்ன நடந்தாலும், பர்சனல் எவ்வளோ பர்சனல் இருந்தாலும் எவ்ரிதிங் ஷீ நோஸ். பிகாஸ் அக்கா கிட்ட தான் நான் சஜஷன் எடுப்பேன் எவ்ரிதிங். ஸோ எந்த ரொம்ப கம்ஃபர்டபுள் அக்கா கிட்ட, அவ்வளோதான். ரொம்ப அட்டாச் ஆயிட்டேன். எங்க பாண்டிங்கே வேற லெவல். ஸோ அக்கா தான் ரொம்ப கன்சோல் பண்ணிட்டு, நீங்க ஸ்ட்ராங், நீ என்ன ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஐயோ அக்கா, ஆல்ரெடி நான் எனக்காக வாழ்றது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இட் கண்டினியூஸ். ஓகே, செல்ஃபிஷா இருக்கிறது அது கொஞ்சம் கஷ்டம். ஆனா ட்ரை பண்றேன், இருக்கிறேன். சூப்பர். சோ கொஞ்சம் அழுததுனால இப்போ கொஞ்சம் சிரிக்க வைக்கிற பாரு. ஓகே, அது என்ன ப்ராப்பர்ட்டி? கம் ஆன், டேக் தட். இதா? ஆமா, இது அந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கும்போது மக்களுக்கும் காமிச்சிடு என்ன ப்ராப்பர்ட்டி. லயன். லயன், ஓகே. போடுங்க. இட்ஸ் a mask. மாஸ்க். மாஸ்க் பார்த்த உடனே என்ன தோணுது? தோணல. ஆனா எங்க எல்லாருக்குமே ஒண்ணு தோணும். என்னது? look at that video. தமிழ்நாட்டுல இருந்து தாய்லாந்து வரைக்கும் பல டாக்டர்கள் வந்து செதறி ஓடி இருக்காங்க இந்த காட்சியை பார்த்துட்டு. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி உலகத்திலே யாரும் பண்ணது இல்ல. அது நான் பண்ணல, டைரக்டர் சார் சொன்னது நான் பண்ணுவோம். பட் எப்படி அந்த எனக்கு அந்த பார்க்கும்போது எங்களுக்கு வேற மாதிரி இருந்தது. ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி இருந்தது? மாஸ்க் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க, நாங்க எல்லாரும் இப்படிதான், இதுதான் இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் தான். எங்க கோ ஆக்ட்ரஸ் நாங்க எல்லாரும் டைரக்டர் சொன்னது பண்ணுவோம், அவ்வளவுதான். நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன். ஓகே சார், நமக்கு ஸ்கிரிப்ட் வந்தது, நம்ம முடிச்சிட்டு போலாம். ஓகே சார், ரெடி. டைரக்டர் பேர் என்ன? இல்ல எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனா நிறைய பேரு நல்ல ட்ரோல், நல்லா டீஸ் பண்ணிருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரோட்லயே பிளாஸ்டிக் டாக்டர்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்படியா? அவங்க வந்து ஓகே இப்படியே, அப்போ நீயே வந்து பண்ணு, நான் இந்த ஜாபே விட்டுடுறேன் அப்படி நிறைய பேர் காத்தடிக்கிற மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி ரோட்லயே ரொம்ப சிம்பிளா. எனக்கு தெரியாது சார்.
நாங்க நடிச்சிட்டோம் அவ்வளவுதான். இதுல பிளாஸ்டிக் சர்ஜரி இவ்வளவு சுலபமா இருந்துச்சுன்னா நான்லாம் வந்து கெட்டப் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படவே மாட்டேன். டெய்லி போய் ஒரு கெட்டப் நான் போட்டுட்டே இருப்பேன். ஆனா Fine. பட் என்ஜாய் பண்ணீங்கல எல்லாரும். ஆமா வேற அதுதான். லெவல்ல என்ஜாய் பண்ணோம். இன்னும் கூட நாங்க அதை பார்த்துட்டு இருக்கோம். இட்ஸ் குட் சீன் ஆக்சுவலி. 3 ப்ராப்பர்ட்டி ஒரே அடியா இருக்கு. ஓ அதுக்கு இந்த மாஸ்க். ஜெசிகா விக்டர். நோ. ஐயோ இல்லையா? கில், மேரி, டேட். ஸோ 3 ஆப்ஷன் இருக்கு. இது வந்து ஒரு இமேஜினரி கொஸ்டின் தான். ஓகே ஸோ ஓகே அதனால பயப்பட வேணாம். ஜாலி தான். ஓகே. ஸோ இந்த 3 விஷயத்துக்கு நீங்க 3 பேரை வந்து சூஸ் பண்ணணும். 3 பேர் வந்து சூஸ் பண்ணுமா? ஒருத்தர் வந்து கில், ஒருத்தர் மேரி, ஆமா. ஒருத்தர் டேட். ஸோ யாரை கில் பண்ணுவீங்க, யாரை மேரி பண்ணுவீங்க, யாரை ஓ டேட் பண்ணுவீங்க? மூணுத்துக்குமே ஆன்சர் பண்ணுமா? 3த்துக்குமே ஆன்சர் பண்ணணும். He should be a Tamil celebrity. போடுங்கப்பா அந்த ஆப்ஷனை. இதுல ஒருத்தரை நீங்க கில் பண்ணணும், ஒருத்தரை மேரி பண்ணணும். டேட் உங்க ஆப்ஷன். நீ யார வேணாலும் பண்ணு. 2 பேரா ஆப்ஷன்ஸ்? 3 பேர் இருக்கும். இன்னொருத்தர் வந்து சிம்பிள். ஒருத்தர் ரோஜா 1 ஹீரோ, ஒருத்தர் ரோஜா 2 ஹீரோ. இன்னொன்று வந்து இட்ஸ் யுவர் ஆப்ஷன். அது யாரை வேணாலும் இருக்கலாம் தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்து. இப்போ யாரை கில் பண்ணுவீங்க, யாரை மேரி பண்ணுவீங்க, யாரோட டேட் பண்ணுவீங்க? அவங்க யாருக்கு நான் எதுக்கு சும்மா இமேஜினரி கொஸ்டின் தான், ஜாலிக்காக தான். இட்ஸ் நாட் ரியல். அதனால ஜஸ்ட் ஒரு I will kill you. மீ. ஓகே. And I won't marry. You won't marry. But date okay. That's fine. ஓகே ஃபைன். அப்ப அதான் கேள்வி. ஸோ அந்த ரெண்டு பேர்ல டேட் பண்றதா இருந்தா யாரு கூட பண்ணீங்க? ஆக்சுவலி ரீசெண்டா ரீசெண்டா ரோஜா 2 முடிஞ்சிச்சுல. ஸோ நியாஸ் கூட தான் இப்போ என்ன நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அது இருக்கு. ஸோ நல்ல பையன். ஸோ இப்போ ஓகே. ஸோ யூ வில் டேட் வித் நியாஸ். காஃபி கேன் கோ. காஃபி டேட் வந்து நீங்க நியாஸ் கூட பண்ணுவீங்க, என்ன வந்து கில் பண்ணுவீங்க. செக்மெண்ட் எதுக்கு தம்மா வைக்கிறது? யாராச்சும் ஒருத்தர் உங்க கூட நான் டேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதுக்காக. ஆனா எல்லாரும் அப்படியா? ஐயோ எனக்கு தெரியலையே. ஓ இதுக்கு அப்புறம் அந்த கேவலம் எனக்கு தேவையில்லை. புரியல. ப்ளீஸ் ஏ சாரி. இல்ல நான் சூசைட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி இது டேட் தானே? ஆமால டேட் இல்ல ஆல்ரெடி அசார் கூட டேட் முடிஞ்சிச்சு. ரோஜா வந்து எப்பவுமே கூட வச்சிருக்கிறது. எஸ் ஓவர் 2 இஸ் ஓவர். அடுத்த ஓவர் லாஸ்ட் பண்ணாத வேஸ்ட். ஓகே ஓவர் 3. இட்ஸ் வெரி சிம்பிள். இட்ஸ் லைக் ஒரு ஜிகே ரவுண்ட் மாதிரி. ஓகே. ஸோ வந்து நான் ஒரு 3 கொஸ்டின் கேட்க போறேன். ஸோ அந்த 3 கொஸ்டின்ல 3த்துக்குமே ஆன்சர் பண்ணிட்டேன்னா விலை மதிப்பற்ற அருமையான கிஃப்ட்ஸ் தான் இங்க இருக்குது. ஸோ 3 கிஃப்ட்டுமே நீ எடுத்துக்கலாம். ஓகே. 3 கேள்வியில 2 ஆன்சர் பண்ணா 2 கிஃப்ட், 3 கேள்வியில 1 ஆன்சர் பண்ணா 1 கிஃப்ட். 3மே பண்ணலாம். எல்லாத்தையும் நான் திருப்பிட்டு ஓகே சரி ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. உன்னோட ஐக்யூ லெவலை டெஸ்ட் பண்றதுக்காக இந்த ஒரு ஓவர். ஜெனரல் நாலேஜ்ல வீக் நான். லுக் அட் தி இமேஜ். இந்த இமேஜ்ல இருக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். யா உன்னோட அக்கா தான். ஸோ இது வந்து அவங்களுடைய ஃபேமஸ் சீரியல் மெட்டி ஒலி. ஸோ என்ன கேள்வினா மெட்டி ஒலியில காயத்ரி அவங்களுடைய கேரக்டர் நேம் என்ன? ஐ வில் கிவ் யூ 4 ஆப்ஷன்ஸ். லீலாவதி, விஜயலட்சுமி, தனலட்சுமி, சரோஜா. லீலாவதி, விஜயலட்சுமி, தனலட்சுமி, சரோஜா. என்ன உங்க பேர்? எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க கேரக்டர். அண்ட் மெட்டிவலி இஸ் ஃபர்ஸ்ட் சீரியல். அது தெரியும். இல்ல அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சீரியல்ல சாங்லாம் வந்த ஒரு சீரியல் ஓனா கம்போஸ் பண்ணி அந்த மெட்டிவலில. நான் தெலுங்குல தான் கேட்டிருக்கேன். தெலுங்குல வந்திருக்கா? மெட்டிவலி தெலுங்குல ஃபேமஸ் ஆயிருக்கீங்க. சாங்கும் தெரியும். இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கு அந்த சாங் எனக்கு. இல்ல அப்படியாப்பட்ட ஒரு சீரியல். உன்னோட மாமியார் உங்க கேரக்டர் நேம். 4 ஆப்ஷன் எடுத்து யோசிக்கிறீங்க. சரோஜா. சரோஜா? ஷூரா? ஐ மீன் ரோஜா. இதுக்கப்புறம் இந்த கேள்வி கேட்டா வந்து கல்ல குண்டு அடிக்க. கரெக்ட் ஆன்சர். அல்லது அவங்க செல்லமா சரோன்னு கூப்பிடுவாங்க. ஓகே ஓகே. தெரிஞ்சுச்சுனா இல்ல ஃப்ளூக்ல அடிச்சியா? ஃப்ளூக் தான? உண்மையா ஃப்ளூக் தானா? குடுமையே. சாரி அக்கா நான் ஞாபகம் இல்ல. சரோ இஸ் அதாவது என்ன சொல்றது? காயத்ரி இஸ் a word அப்படினு சொன்னா சரோ இஸ் a emotion. நாங்கலாம் மெட்டிவலி பார்த்து வளர்ந்த குழந்தைகள். 4 தடவை போட்டாங்க டிவி. ஆனா அந்த தெலுங்குல எனக்கு தெரியும். பட் இது தமிழ் நேம் சரோஜா. ஓ தெலுங்குல என்ன? தெலுங்குல ஞாபகம். சாரி. ஆனா சாங் ஞாபகம் இருக்கு. என்ன பாட்டு? ஒரு 2 வரி பாடு கேப்போம். மேடலோ மாங்கல்யம் கனலால ஜெடிலு. அதுக்கு அப்புறம் மெட்டலா சவடி. மெட்டிவலி தான். ஓ மெட்டிவலி தான். மெட்டிவலி. இது லைன் ஆனாலும் ஞாபகம் இருக்குல. தட்ஸ் நைஸ். சூப்பர். சோ அடுத்ததும் இதே மாதிரி தான் வருது. சோ நெக்ஸ்ட் பிக்சர். வெரிகர்ஸ் அம்மா. இல்ல? ஓகே. சோ பிஃபோர் பத்தி பிரைஸ் பண்ணாத நாள் இல்ல. ஓகே. சோ क्वेश्चन முன்னாடி அவங்கள பத்தி ஏதாச்சும் ஒரு few words.
நாங்க ரோஜா டைம்ல கைடன்ஸ் அந்த எல்லாமே திட்டிருக்காங்களா என்னைக்காச்சும் ஒரு நாள்ல ஏய் இத போய் இப்படி நடிக்கிறே அப்படின்னு சொல்லி எங்க அம்மா திட்டாதா அந்த மாதிரி இல்ல என்ன திட்டிருக்காங்க நிறைய ஒரு 2 சீன் அவங்க கூட பண்ணும்போது இல்லையா அது வந்து செல்லமாதான் அது ஏதோ கிரட்ஜ் வச்சுட்டு ஈகோ வச்சுட்டு அந்த மாதிரி கிடையாது. ஷீ ஸ்வீட் புரிஞ்சுக்கிட்ட அவங்களுக்கு வடிவே அம்மா ரொம்ப ஸ்வீட் இல்ல புரியாது நிறைய பேருக்கு அவங்க. ஓகே சோ அப்ப அத பத்தி தான் கேள்வி. உங்க வடிவம்மாவோட போட்டோ அது அந்த இமேஜ் அந்த லுக் எந்த படத்துல உள்ள லுக்? ரஜினிகாந்த் சார் மூவி. யா ஆப்ஷன்ஸ் கொடுத்தா கொடுங்க. அன்பே சிவம் தமிழ்லையா? ஓகே பரவாயில்ல. அன்பே சிவம் அண்ணாமலை அமர்கலம் அருணாச்சலம். ரொம்ப ஈஸியா கிட்டனா உனக்கு எவ்வளவு தடவை பார்த்தேன் அந்த மூவி நானு. அப்படியா? ஆக்சுவலா இந்த படத்துல வந்து சூப்பர் ஸ்டார் வந்து திட்டிருப்பாங்க வடிவம்மா. நான் வந்து ரோஜா ஒரு கேமியோ பண்ணியிருந்தேன் இல்லையா, அப்போ வந்து வடிவம்மா என்ன திட்டுற மாதிரி ஒரு சீனு நான் வந்து ஸ்டேஜ்ல பேசிட்டு இருப்பேன். இவன் என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சீன். நான் சொன்னேன் மேம் எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 வார்த்தை போட்டு திட்டுங்க அப்படின்னா ஏன் அப்படின்னா நீங்க திட்டுங்க மேம் அப்படின்னு. அவங்களும் திட்டாங்க அறிவு கிட்டவன் இதை போய் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. எதுக்கு திட்ட சொன்னாங்க? இல்ல மேம் ரஜினி சார் திட்ட மாதிரி என்னையும் திட்டினீங்கன்னா ஹாப்பி அப்படின்ட்டு. சச்ச எனக்குமே நல்ல ஒரு டீச்சிங்கா இருந்திருக்காங்க அந்த சீன்ஸ் பண்ணும்போது. ரொம்ப சீனியர்ல அவங்க எல்லா வாழ்க்கையில எல்லாமே பார்த்திருக்காங்க. பட் ஸ்டில் அந்த வேகத்தோட ஓடிட்டு இருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீரியஸ்லி கிரேட். யா சோ இப்போ மாட்டு வைப்பார் நெக்ஸ்ட் பிக்சர். கெஸ் திஸ் செலிபிரிட்டி. ஓகே தமிழ் இவர் வந்து இவர் யாருன்னு சொல்றதை விட இவர் எந்த துறையை சார்ந்தவர்னு சொன்னா ஓகே தான். ஓகே துறை which means என்ன பண்றாரு அப்படின்னு. ஓகே தமிழ் ரைட்டர், ஓகே பொலிட்டீஷியன், சிங்கர், ஃபார்மர் கிரிக்கெட்டர். ஃபார்மர் கிரிக்கெட்டர். ஓகே அவர் பேர் என்னவா இருக்கு? ஏதாச்சும் கெஸ் இருக்கா? இல்ல தமிழ் அவ்வளோ அப்படி இல்ல. இது கிரிக்கெட்டர் சொல்லிட்டு அப்புறம் தமிழ் இன்டர்நேஷனல் கெஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். எந்த டீமோட கிரிக்கெட்டர் ஏதாச்சும்? அது ஆப்ஷன்ஸ் கொடுங்க. ஓகே இந்தியா, பாகிஸ்தான், வெஸ்ட் இண்டீஸ், ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர் இவர் அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க. நான் போறேன் என்ன திட்ட போறாங்க எல்லாரும். எதுக்குடா இந்த மாதிரி क्वेश्चन? Okay, he is a famous and legendary singer ஜெயச்சந்திரன் சார். I am so sorry sir. மரக்கிளையில் தொட்டில் கெட்ட மாமனவன் மெட்டு கெட்ட அந்த பாட்டெல்லாம் அவர் தான் பாடினாரு. One of my sorry sir. அவர் ஒரு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர் அப்படின்னு சொன்ன பாத்தியா? இல்ல இல்ல ஐ மீன் அந்த ஃபீச்சர்ஸ் அப்படி இருக்கு. ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி ரிக்கி பாண்டிங் மாதிரி இருக்காரா பாக்குறதுக்கு? இல்ல அந்த ஷார்ப் நோஸ் அந்த ஓகே சூப்பர் ஹேண்ட்ஸமா இருக்காங்க. பட் எனிவே 3 क्वेश्चन நீ வந்து 2 क्वेश्चनக்கு வந்து கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருக்க இந்த थर्ड ஓவர்ல. அதான் இந்த 3 gift யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. அதனால 3rd question இந்த மாதிரி வைப்பாங்க. Thank you. எனக்கு தானா thank you. அப்படிலாம் நாங்க கேவலமான கம்பெனி இல்ல. I love gifts you know. Thank you so much. Okay so 3 overs of It's My Show done. So ரோஜா சூப்பரா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணிருக்கேன் ஆஃப்டர் லாங் டைம். இந்த மாதிரி இன்னும் நிறைய இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆயிடும் எங்களுக்கு. எப்பவுமே அந்த இன்டர்வியூ அப்படியே உட்கார்ந்து அப்படியே சீரியஸா क्वेश्चंसக்கு ஆன்சர் சொல்லு அந்த மாதிரிலாம் இல்ல. இந்த மாதிரி இருக்குன்னு ஜாலியா எல்லாமே இருக்கும் பாருங்க. எல்லா எமோஷன்ஸ். அடுத்து டேட் ட்விட்டர் சார்ல ஒரு வேற லெவல் கான்செப்ட் ஒன்னு வச்சிருக்கேன். ஆல் தி பெஸ்ட். அதுக்கு நீங்க தான் டிஃபரெண்டா வரணும். கார் எடுத்து நேரா ஈஸியா நோக்கி போறோம். அங்க போய் ஒரு கான்செப்ட் ஒன்னு பண்றோம். I am ready. சூப்பர்ல வந்துருச்சுங்க. ஓகே சூப்பர் ராஜா. and thank you so much. and இந்த ஷோவை நமக்கு வந்து நடத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய துணையா இருந்த மிஸ்டர் தீபக் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. நிறைய சோஷியல் சர்வீஸ்லாம் அவர் பண்ணிருக்காரு. ஸோ ப்ளீஸ் அவரோட இன்ஸ்டா பேஜை போய் ஃபாலோ பண்ணுங்க. நீங்களும் இந்த சர்வீஸ்ல வந்து இணையலாம் என்று கூறிவிட்டு thank you so much for It's My Show. நன்றி.